என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, அடுத்ததாக நீங்கள் பார்க்கிற பொழுது மரியாளும் யோசேப்பும் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை கரித்தரித்து அதை எப்படி இந்த கிறிஸ்து இயேசுவை பூமியில் வருவதற்கு இவர்கள் எவ்வளவாய் பிரயாசப்பட்டார்கள். பரிசுத்தாவினால் உண்டாக்கப்பட்ட வித்து வருடம் முழுவதும் திருமணமானவுடன் இந்த பெண்ணை அறியாமலே அவன் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான். அவளோடு கூட பயணப்படுகிறான். ஒரு நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுறவன். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப்பை குறித்து சொல்லுகிறேன். தச்சனாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு நல்ல தேவ தரிசனம் பெற்ற ஒரு நல்ல நீதிமான். மரியாள் கிருபை பெற்றவர். ஒரு நீதிமானுக்கும் ஒரு கிருபை பெற்றவர்களுக்கும் நன்மைக்கும் உத்தமத்துக்கும் திருமணம். இதுக்கு முன்னே பரிசுத்தாவினால் கருத்தரிக்கப்பட்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, எல்லாம் சரியாய் போனது. இவர்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த பிள்ளையை எல்லா கைகளுக்கும் விலக்கி காத்து கொண்டார். சுமந்ததுமோ ரட்சகர். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த குழந்தை இயேசு இவர்கள் காக்க வேண்டியவர்களாய் காணப்பட்டாங்க. ஆரம்ப காலத்திலையும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் அபிஷேகத்தை காத்து கொள்வது உங்கள் மீது விழுந்த கடமை. அப்படியே காத்து கொண்டு வருகிற பொழுது பஸ்காவை ஆசரிக்க போகிறார்கள். அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? பஸ்கா என்பது எது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. பஸ்காவை ஆசரிக்க போகிற இடத்துல இயேசுவை தொலைத்து விடுகிறாங்க. இது எங்கேயுமே நடக்காத ஒரு கூத்தாக இருக்கிறது என்பதை போல இருக்கும். பஸ்காவை ஆசரிக்கிற அநேகர் இயேசுவை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை என்பதுதான் சரியான பதில். இன்று இயேசுவை தொலைத்து விட்டு பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பஸ்காவை ஆசரித்து விட்டு பிறகு பார்த்தால் இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு இங்கே இருக்கிறார், இயேசு இங்கே உறவினிடத்தில் இருக்கிறார், அவரிடத்தில் இருக்கிறார், இவரிடத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறாங்க. இயேசு இங்கே தான் இருப்பார், அங்கே தான் இருப்பார் என்று குத்துமதிப்பாங்க. இவர்களே பார்த்து தேடி போகிறாங்க. உறவினர் இடத்துல இருப்பார், இங்கே இருப்பார், அங்கே இருப்பார். இயேசு எங்கே இருக்கிறார்? நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது என்பது தான் சத்தியம். இப்போ முன்னையில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. அந்த பஸ்கா என்பது பரிசுத்தத்தின் அடிப்படையில் சங்கமிக்கப்படுகிற காரியம், ஆசரிக்கப்பட வேண்டிய காரியம். அது கடைசியில் என்ன நடக்குது? பஸ்கா ஆசரிக்கிற பொழுது எல்லாரும் எருசலேமுக்கு வந்து திருவிழாவாய் மாறுகிறது. நாளடைவில் அப்படி தான் மாறுகிறது. உறவினர்கள் வருகிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பஸ்கா ஆசரிக்கிறோம். ஐயா, இது தேவ உறவு மாசுபடாது இருப்பதற்குத்தான் இந்த பஸ்கா. உறவினோடு ஆசரிக்கிறது அது விருந்து, திருவிருந்தல்ல. அதை புரிந்து கொள்ளணும். பஸ்காவை எடுத்துட்டு இயேசு தொலைச்சிட்டா அந்த அம்மா. இன்று உலகம் அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. வெளி தோட்டத்தில் பார்த்தா பஸ்காவை எடுக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுக்கிறது, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அபிஷேகத்திற்குள்ளே வாழ்க்கை காணப்படவில்லை. இயேசு தொலைச்சிட்டாங்க. மறுபடியும் எருசலேமுக்கு போகிறாங்க. எருசலேமில் தான் இயேசு அங்கு மகிமைப்படுகிறார். எருசலேமில் இயேசுவை இழக்கக்கூடாது. எருசலேமிலேயே இவங்க வந்து இயேசுவை தொலைச்சிட்டாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே,